வணக்கம், நான் டாக்டர் நித்யானந்தா. இந்த சேனல்ல பார்ப்போம். உங்களுக்கு தெரியுமா, இலங்கையில 5 பேருக்கு ஒரு ஆள் சலரோக நோயாளி, நீரிழிவு நோயாளி. உலகத்துல இது 9க்கு 1. இலங்கையில கிட்டத்தட்ட 930 மில்லியன் ரூபாய் இந்த சலரோகத்தின் கண் பாதிப்புக்கு மட்டும் செலவழிக்கப்படுகிறது. இது தெரியுமா உங்களுக்கு? இது சம்பந்தமான முழு விவரமான விளக்கங்களை இன்றைக்கு இந்த விழிப்புணர்வு வீடியோல பார்க்கலாம். பாருங்க. வந்திருக்குது. கிட்டத்தட்ட 5 பேர்ல ஒரு ஆளுக்கு நீரிழிவு நோய் இருக்குது. பெரிய கிட்டத்தட்ட 23-30 வீதமான இந்த நீரிழிவு நோய் இருப்பதாக தெரிய வருது. இது உலகளாவிய ரீதியை பொறுத்தவரையில 9 பேருக்கு உண்டு. இது மிக அதிகம். இலங்கையை பொறுத்தவரையில உலகத்தோட மிக அதிகமா இருக்குது. இப்ப போன வருஷத்தோட ஒப்படைக்கல கிட்டத்தட்ட 73 வீத நீரிழிவு நோயாளின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறது. மிக குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம். இதுல முக்கியமான அம்சம் என்றால், இந்த நீரிழிவு நோயாளி பாதிக்கப்படுறாங்கல்ல 3ல் ஒரு ஆளுக்கு பல பாதிப்பு வரும். நீரிழிவு நோயாளிகளுக்கு கண் பாதிப்பு, கிட்னி பாதிப்பு, கால் விரைப்புகள், அப்படி பல உடல்ல பல்வேறு உறுப்புகள் பாதிப்பு வரும். இந்த கண் பாதிப்பு கிட்டத்தட்ட 3ல் ஒரு ஆளுக்கு கண் பாதிப்பு இருக்கு. இந்த பாதிப்பையும் பாத்தீங்கன்னா வயசு உணாக்கள் இல்லை, கிட்டத்தட்ட 40-50 வயசுக்காரர், அதாவது உழைக்கும் வர்க்கம், இவர்கள் கண் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். இந்த கண் பாதிப்பு உள்ளாகிறாக்கள்ல 11 வீதமானாக்கள் கண் பார்வையை இழக்கிற அபாயம். என்னத்தால? டயபெட்டிக் கவனிப்பில்லாதால வார கவலையினத்தால கண் பார்வை இழக்கிற அபாயம் தோன்றி இருக்குது. பொதுவாக இந்த டயபெட்டிக் கிளினிக்ல பாத்தீங்கன்னா இலங்கையில ஆண்டுதோறும் 923 மில்லியன் ரூபாய் இந்த கண் பார்வை, டயபெட்டிக்கால வந்த கண் பார்வை பாதிப்புக்காக மாத்திரமே இலங்கை அரசாங்கத்தால் செலவழிக்கப்படுகிறது என்றது எத்தனை பேருக்கு தெரியும்? இப்ப இது சம்பந்தமாக உண்மையில ஆரம்பத்தில் கண்டறிதல், வாழ்க்கை நடைமுறையில மாற்றம் செய்யறது, இதுகளால இது ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தலாம். டைப் 1 டயபிட்டிஸை மாற்ற இயலாது. ஆனா டைப் 2 டயபிட்டிஸ் முழுமையாக கண்ட்ரோல் பண்ணலாம், குறைக்க வச்சிருக்கலாம். இந்த நடவடிக்கைகள் மூலமே இந்த நோயின் பாதிப்புகள் ஆரம்ப கட்டத்தில் இதை கண்டுபிடித்து அதன் நடவடிக்கைகளை சரியான நடவடிக்கை எடுப்பதன் மூலம் இதை கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம். சர்வதேச நீரிழிவு தினம் 2025 முன்னிட்டு யாழ் பேரளவு சாலை சமூகம், நீரிழிவு சிகிச்சை நிலையம் மற்றும் யாழ் மருத்துவ சங்கம் இணைந்து நடாத்தும் மாபெரும் விழிப்புணர்வு நடைபெறுகிறது. இது வழியூடாக ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீரிழிவு வெட்டுப்படுவோம் இந்த பெண்களோடு இப்பொழுது இந்த நடைபெறும் ஆறுகளும் சந்தையிலிருந்து பலார் வீதியூடாக கந்தர்மடம் சந்தையடைந்து, கந்தர்மடம் சந்தையூடாக பட்டாவரி சந்தையடைந்து, பட்டாவரி சந்தையில் இருந்து வீதியூடாக சத்திரப்பு சந்தையை அடைந்து அங்கிருந்து மீண்டும் பேரரசு சாலை முன்னணியில் வந்தடையும் என்பதை குறிப்பிட்டுக் உண்மையில் சரியான உணவு பழக்கம், உடற்பயிற்சி போன்ற பல்வேறு விதமான வாழ்க்கை முறையை சரிப்படுத்துவதன் மூலம் ஆரம்பத்தில் கண்டறியப்படுகின்ற இந்த சலரோகத்தின் பாதிப்புகள், நோயாளர்களுக்குரிய பாதிப்புகள் மிகவும் குறையும். எனவே இந்த விழிப்புணர்வின் நடைபயணத்தின் நோக்கமே மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். சலரோக நோய் என்பதை அசட்டை இனமாக இருக்க வேண்டாம். ஒவ்வொருவரும் தங்கள் உடல் நலத்தில் கவனமாக இருப்போம். இந்த நவம்பர் 14